மக்கள் முன்னாடி நடிப்பு திறமை திருப்பி சொல்ல வர என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். சும்மாலாம் நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை. என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிப்புல. எனக்கு வந்து தியேட்டர்ல அவ்வளோ ஆடியன்ஸ், அவ்வளோ விசில் பறச்சுது, ஆனால் தெரிச்சிச்சு. மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் ஆபாசம் பண்ணல, உங்களை மாதிரி விளம்பரம் பண்ணல. நான் பார்த்துருக்கேன், நீங்க நிறைய பெய்டு ப்ரொமோஷன் பண்றீங்க. ஏன் நீங்க என்னை ரோல் மாடலா எடுத்துட்டு என்னை ரசிக்கிற மக்கள் கிட்ட நான் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன்னு சாந்தம் ஆனா நீங்க இருந்து பாருங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. ஃபுல் டைம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க நிறைய பெய்டு ப்ரொமோஷன் மக்கள் கிட்ட விளம்பரத்தை தான் திணிக்கிறீங்க. உங்களை விட என்கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கு. மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். யாராவது என்னைய இன்டர்வியூ பண்றப்பயோ சேனல்ல ஆபாசம் பண்ணாலும் உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். மக்கள் முன்னாடி நடிப்பு திறமை திருப்பி சொல்ல வர என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா? என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். வெங்கட் பிரபு சார்கிட்டையும் டைரக்டர் வெங்கட் பிரபு சார், நீங்க டைரக்டர், நீங்க இப்படி பேசலாமா? இப்ப லேட்டஸ்டா அக்யூஸ்ட் அப்படின்னு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரிஜினல் கத்தி வச்சு கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு அங்கமும் துடிக்குங்க. சும்மாலாம் நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை. என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிப்புல. ஓகேங்களா? பேச்சு போட்டிகள்லயுமே நான் பலரெல்லாம் வென்று எடுத்து வந்திருக்கேன். எதுவுமே தெரியாம நடிகர்கள் வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம். திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சூர்யா சாரை விட கூட பெரிய ஸ்டார் ஆகலாம். அது எல்லாமே வந்து இறைவனோட அனுக்கிரகம், மக்களோட செல்வாக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க, சூர்யா சாரோட கம்பேர் பண்றதுக்கு சூர்யா சாரோட இவரை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன், சாந்தோமனாவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மக்கள் அன்பு முன்னாடி, மக்கள் செல்வாக்கு முன்னாடியும் நீங்க வந்து அப்படி ஒன்றும் பெரிய நபர் கிடையாது. உங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. ஆரம்பத்திலேயே ஏறி பெரிய டைரக்டர் ஆகி ஆன மேல ஏறி குதிரை ஆயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு அவமானங்களை தாண்டி இருப்பாரு. ஒரு சீன்ல தான் வந்தாரு. நானும் இப்ப ஆரம்ப கட்டத்துல ஒரு சீன்ல வந்துருக்கேன். நானும் ஒரு பெரிய ஸ்டாரா ஆகக்கூடாது. உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை கேட்டு பாருங்க. ஏன் டைரக்டர்ஸ் பசங்க, டைரக்டரோட சொந்தக்காரவங்க, நடிகரோட பசங்க, இவங்க தான் நடிகர் ஆகணுமா? ஓகேங்களா? ஒரு அதர் ஃபீல்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து மக்கள் செல்வாக்கில் நடிகர் ஆகக்கூடாதா?